இன்றைக்கி காலையில் மொட்டை மாடியில் மூச்சு பயிற்சி பண்ணும்போது பேசாமல் இருந்தால், அடுத்ததாக 8 வாக் பண்ணும்போதும் பேசாமல் இருந்தால், அப்புறம் விளையாட போகணும்னு நினச்சா போல் ரிவர்ஸ் வாக் பண்ண ஆரம்பித்தோடனே கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க. எவ்வளோ நேரம் தான் ஊற்றி பொறுமையாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து வம்பு கேட்க ஆரம்பித்தோம். சரின்ட்டு ரிவர்ஸ் வாக் பண்ணுறதை நிறுத்திட்டு அவ கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தேன். காணும் அதுதான் இந்த ரிவர்ஸ் வாக்கிங் பலன்கள் பற்றி தெரிஞ்சுக்க விரும்பினீங்க அப்படின்னு செடியை சொன்னால் காணும். டிஸ்கிரிப்ஷனில் இந்த சைட்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ரிவர்ஸ் வாக்கிங் பெனிஃபிட்ஸ்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன். செடியை காணும். விரும்புகிறவங்க அதை பார்த்து செடியை காண நான் வீட்டுக்கு போகலம்மா. நான் நைஸாக செடியை காணோம். நான் நைஸாக போகிறேன். செடியை காணோம். செடியை காணோம். நான் நைஸாக போயிட்டேன். செடி என்னை பார்க்கல. செடி பார்த்துட்டியா? இந்த பாயிண்ட் வரைக்கும் எனக்கு போதும். இப்போ பண்ணி விட்டுருக்கேன். 30 seconds கிளாசிக். போ மேலே ஏறி உட்கார். மேலே ஏறி உட்கார். செடி இடத்துல உட்காந்துட்டா. நல்லா இருந்துச்சா விளையாட்டு? எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.